என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? கடவுள் என்றைக்குமே எமோஷன்ஸ்னால ஆளப்படுகிறவரே அல்ல. அவர் எப்பவுமே ரீசனிங்கோட தான் செயல்படுறவரா இருக்கிறார். அதாவது நம்ம என்னதான் ஒரு பிரச்சனை மத்தியில், ஒரு நெருக்கத்தின் மத்தியில் கண்ணீர் விட்டு கதறி அழுது அப்படி இருந்தாலுமே உடனே டான அவர் இறங்கி அற்புதம் செஞ்சிடறாரா? அப்படி கிடையவே கிடையாது. சில விஷயங்களை ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அவருடைய திட்டத்தின்படி அதை செம்மையாக சிறப்பாக தான் செய்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 55:8 என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளும் என்றைக்குமே ரொம்ப சிறியதாது. நம்ம எமோஷ்னல் பீயிங்ஸாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நமக்கு இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நம்முடைய உணர்வுகளால் நம்ம இழுக்கப்பட்டு சில விஷயங்களை கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவன் நமக்கு செய்கிற எல்லாத்துக்குமே அவர் பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால அவர் நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி என்ன சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் ஒன்று மாற்றம் தெரிந்து கொள்ளுங்க, சர்வ ஞானியாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாமல் அமைதலோடு ஆண்டவருக்காக காத்துருங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். God bless you. Download ShareChat.